விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அன்பான நேயர்களே, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இப்போது இணைந்து கொள்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது பாராளுமன்றத்தினுடைய அமர்வு ஆரம்பமாவதற்கு சில வினாடிகளில் இருந்து இலங்கையின் பேசுபொருளாக மாறியவர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவரை இப்போது கொழும்பு மேலதிக நீதவான் கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்து கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டமைக்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அதற்கு முன்பதாக யாழ்ப்பாணத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அல்லது யாழ்ப்பாணத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர், யாழ்ப்பாணத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மூலமாகத்தான் இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2021 ஆண்டு 3ஆம் மாதம் 22ஆம் திகதி கொழும்பு பேஸ்லைன் வீதியிலே சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரரை அல்லது ஒரு பாதசாரி என்று சொல்லவும் முடியாது, பாதசாரியை விட அவர் வாகன ஓட்டுநராகத்தான் அந்த தருணத்தில் இருந்திருக்கிறார். ஒரு வாகன ஓட்டுநரை அல்லது வாகன உரிமையாளரை, ஏதோ வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்தவரை அந்த வாகனத்தை விபத்துக்குள்ளாக்கி அவருக்கு தாக்குதல் நடத்தி அவருக்கு படுகாயம் ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அது தொடர்பிலான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கிலே அவர் ஆஜராக வேண்டி இருந்த போதிலும் அவர் ஆஜராகவில்லை. இதன் காரணமாகத்தான் அவருக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. மிக முக்கியமாக அண்மையிலே எதிர்க்கட்சி தலைவரினுடைய ஆசனம் தொடர்பான விடயத்திலே அவர் ஒரு பேசு பொருளாக இருந்தார். அதே போல அவர் பேசிய சில வார்த்தைகள் மூலமாக அவர் பேசு பொருளாகி இருந்தார். இவை அனைத்தையும் தாண்டி அவர்களுடைய சில நடவடிக்கைகள் இயல்புக்கு புறம்பானதாக இருக்கிறது என்பதுதான் அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. எந்த ஒரு விடயத்தையாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகம் பேச்சு. அந்த பேச்சு ஊடகத்தை சரிவர கையாள வேண்டும். இடம், பொருள், ஏவல் பார்த்து பேச வேண்டும். அப்போதுதான் அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நாங்கள் பேச வேண்டிய விடத்தை பேச